ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோவை இப்போ ஒவ்வொரு லெவலாக குயிக்காக டஞ்சனில் முடிச்சுட்டு இருக்கா. அப்படியே லெவல் 40 நம்ம ஹீரோ ரீச் பண்ணுறா. பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். அட்வென்ச்சரர் கில்டில் போய் சில எக்யூப்மெண்ட் வாங்கலாம். நம்ம ஹீரோ போகும்போது ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவை பிடிக்கிறா. உனக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கூட என்ன பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்களோ. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வா உள்ள போய் பேசலாம்னு சொல்றான். பார்த்தா மோனிகாவும் நனையலாவும் அங்க நிக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எங்களோட வெக்கேஷனை தான் இங்க சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சைன் வேடோ வந்துட்டாரு, அடிப்பட்டவங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. கியூர் ஹீல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணு அப்பதையில இருந்து இங்க இருக்கிறா, அவளுக்கு என்ன வேணும்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிசப்ஷன் லேடி கிட்ட சொல்லி அனுப்புறான். அன்னைக்கு நம்ம ஹீரோ மத்தவங்களை ஹீல் பண்ணும்போது தான் நனையலாவும் மோனிகாவோ அவங்களோட வெட்டிக்கான இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பாங்களோ இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். லார்ட் லோசியல் நீங்க உடனே அந்த சின்ன பொண்ணு கூட ஸ்லம்முக்கு போய் ஆகணும்னு சொல்லவும் ஏன் எதுவும் அர்ஜென்ட்டான விஷயமா நம்ம ஹீரோ கேட்கறா. ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்களும் அவங்க கூடவே ஸ்லம்முக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நனையலாவும் மோனிகாவும் சொல்றாங்க. ஸ்லம் ஏரியானா நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றான். சோ இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு. சில இடங்கள்ல ரத்தக்கரையா இருக்கு. நிறைய பேர் அங்க சாகுற கண்டிஷன்ல இருக்காங்க. என்னசுங்கிற சிட்டில இருந்து அவங்க டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காங்க. பார்டர்ல கொள்ளக்காரங்க இவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. அதுல ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கவும் நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ போய் கேட்டா கான்சியஸா இருந்தே தான் அவன் எந்திரிச்சு நிக்கிறான். திடீர்னு நம்ம ஹீரோவை கத்தியால குத்திருக்கான். போன லைஃப் மாதிரி இந்த லைஃப்லயும் நான் சாக கூடாது, போன லைஃப்க்கு எனக்கு இப்ப நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திய உருவி போட்டு ஏரியா ஹை ஹீல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஹீலிங் ஆயிருந்தான். லூசியல் உனக்கு எதுவும் ஆகலன்னு மத்தவங்க வந்து கேக்குறாங்க. அவன் அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, நம்ம மன்னிச்சிடன் கில் மாஸ்டர் சொல்லுவான். அதை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அடிப்பட்டவங்க ஒவ்வொருத்தரையா நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கத்தியால குத்துன வந்தா அந்த சின்ன பொண்ணோட அப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பாக்குறான். ப்ளீஸ் இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஹீலிங் பண்றதை தவிர்த்து என்னால வேற எதையும் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றேன். எல்லாருக்கும் ஹீலிங் பண்ண போறீங்களான்னு நனையலா கேட்கவும் ரோல்ஸ் படி நான் அப்படி பண்ண முடியாது, ஸோ நான் இதை ஒரு சேரிட்டி மாதிரி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரையும் நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணிட்டு அங்க இருக்கிற வாட்டரை பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி கிளீன் பண்றான். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமே அதுதான். நான் எல்லா நேரமும் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க எந்தெந்த மாதிரி சேஃப்டியா இருங்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றான். செயின்ட் பீடோன்னு கத்தவும் எவன்டா அந்த பேரை இவங்களுக்கு சொன்னது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெக்கேஷன்ல உங்களுக்கு வேலை கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் முதல்ல நீங்க உங்களை பத்தி கவலைப்படுங்கன்னு நனையலா சொல்லிட்டு தால் திடீர்னு உங்களை கத்தியால குத்தணும்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமானவா சொல்றேன். என் மேலே யோக எவ்வளோ அக்கறையா இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு திடீர்னு என்ன வெக்கேஷன் நம்ம ஹீரோ கேட்கவும் மேரேஜ்க்கு அப்புறமா அங்க நிறைய ஒர்க் இருக்கும் அதனால தான் அவங்க சொல்லுவோம். நம்ம யாருக்கு மேரேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மணிலாக்கும் மணாலுக்கும் தான் அனுப்பின லெட்டர்ல தான் தெளிவா போட்டிருந்தோம்னு கேட்கவும் ஆனா எனக்கு எந்த லெட்டருமே வரலையே, நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பி நீங்க ரிப்ளை பண்ணலன்னு உடனே நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்னு நினைச்சிட்டு லெட்டர் அனுப்பியதை நிறுத்திட்டு நம்ம ஹீரோ சொன்னா உங்க லெட்டர் எங்களுக்கு வரலன்னு அவங்க சொல்றாங்க. ரோடுக்கு மட்டும் ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு அவ்வளவுதான் அவங்க சொல்லுவோம். கில்ட் மாஸ்டர் போய் நம்ம ஹீரோ கேட்டா அப்பப்ப நான் பார்ட்டி பண்ணுவேன்னா அந்த லெட்டர் எல்லாம் அனுப்ப மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. லார்ட் லோசியல் காலையில இருந்து உங்க கூடயே சுத்திட்டு இருக்காங்களே, இதுல யார் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கவும் செயின்ட் பியோடோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அதுவும் 2 பேரா அப்படின்னு மத்தவங்க பேசுவோம். வச்சிருந்தா என்னடா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்ப நான் ஒரு ஹீலரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்க 2 பேரும் தான். நான் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க தான் என் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீங்க இங்க இருக்க போற அந்த 3 நாள் நான் மோஸ்டா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப சரி வாங்க லார்ட் லோசியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மத்தவங்களை ஹீல் பண்ண கூட்டிட்டு போறாங்க. அவன் கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வெக்கேஷன்ல 3 நாளுமே நம்ம ஹீரோக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க. லெட்டர்ஸ் அனுப்ப மறந்ததுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோக்கு பெரிய பார்ட்டியா கில் மாஸ்டர் வைக்கிறாரு. 3 நாள் அதுக்குள்ள ஓடிடுச்சு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வார்த்தைப்படுறான். அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல நாங்க ரொம்பவே ஹாப்பி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வரப்பேன்னு சொல்லவும் உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல போய் பார்த்தா நம்மள கத்தியால குத்துன மன்னிப்பு கேட்கறான். பரவாயில்ல எனக்கு தான் எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கீங்க, ஈவன் நான் என் உயிரை கொடுத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாலும் நான் கத்தியால குத்துனதுக்கு அது ஈடாகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தின உங்க உயிரை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவோ கரெக்ட் தாங்க. ஆக்சுவலி இந்த கண்ட்ரிக்கு நாங்க வந்ததுக்கு காரணமே எங்களுக்கு ஒரு ஹீலர் ஸ்கில் தேவைப்படுது, உங்க ஹெல்ப் மூலயமா வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த சின்ன பொண்ணு இப்ப வாரா ஷீலா அப்படி பண்ணாத அவளுக்காக நான் அனுப்பி கேட்கிறேன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ பாக்குறான். அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி த்ரோட்ல அடிபட்டு அவளால பேச முடியாதுன்னு சொல்லவும் அவங்க அப்பா மட்டும் இல்ல எல்லாரையும் காப்பாத்தின ஹீரோ நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு ஹீலிங் ஸ்பெல்ல போடுறான். என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் சின்னதா ஒரு பிளஸிங் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸ்ட்ரா ஹில் அது ஒர்க் ஆச்சுன்னா அந்த பொண்ணால பேச முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ 40th ஃப்ளோர் ரிலீஸ் பண்ணிட்ட போல லோமினா கேட்கவும் எதிரே எப்படி இருப்பான்னு தெரியல, சோ நான் தயாரா இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹெட் குவார்டர்ஸ்ல ஜாயின் பண்ணியா
1 வருஷம் ஆயிடுச்சு. நீ எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கன்னு பாப்பமா. 40th ஃப்ளோர்ல போய் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு லூமினா சொல்றா. இது ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கும். நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்றான். திடீர்னு அவன் எதிர்பார்க்காத விதமா ஒரு சின்ன டேகரை கொண்டு வந்து அப்படியே தூக்கி எறிறான். போச்சு, லூமினா செம டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன கொல்ல போறா நம்ம ஹீரோ நினைச்சா. நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல மூவ் தான். இப்ப நீ வந்து என்ன அட்டாக் பண்ணு வா சொல்றா. நம்ம ஹீரோ வழக்கம் போல அடி வாங்கி கீழே விழுறான். பரவாயில்ல, நிறையவே நீ இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு வா சொல்றா. இப்பெல்லாம் நீங்கள் என்ன கிளாஷுவலாக பேசுகிறீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ போச்சு, நான் சில சமயம் இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருந்திருந்தேன். நான் உண்மையாக இப்படி தான் பேசுவேன். மற்ற வால்கரீஸ் முன்னாடி ஸ்ட்ராங்காக தெரியணுங்கிறதுனால தான் ரஃபாக பேசுவேன் அப்படின்னு வா சொல்லவும், பட் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை நார்மல் கான்வர்சேஷன் பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்களுக்கு ஆயிருப்ப, கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ 40th ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான். நீங்கள் போகிறன்னு முடிவு பண்ணால் லேடி லூமினா இதை வந்துட்டு கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்லேயே ஒரு லெட்டரை கொடுக்குறா. 40th ஃப்ளோரில் இருக்கிற பாஸ் வந்து ஒரு ஹீலர் அண்ட் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் வால்கரி பாலரன் ரெஜிமெண்டோட லீடராக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கானவங்களும் கூட ரோயல் பில்டிங் மான்ஸ்டர் கூட நான் ஃபைட் பண்ணணும். நம்ம ஹீரோ பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுறான். பெருசாக எந்த டேமேஜும் ஏற்படல. டேக்கரை வச்சு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாலுமே அது மேலே எந்த லெவலுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இப்போ ஒரு கார்னரில் மாட்டிக்கிட்டு தான் அதை அட்டாக் பண்ண வரப்போ டக்கு நம்ம ஹீரோ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் பேரில் தூக்கி வைக்கிறான். அந்த நாத்தத்தை பார்த்தே அது பயந்து பின்னாடி ஓடிடுது. இதுவே எனக்கு ஒரு பேரியர் மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அப்பப்போ போய் அது கூட ஃபைட் பண்ணி தோக்குற கண்டிஷன் வந்தா சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் பேரியர் மாதிரி வச்சு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படியே போனா என் ஃபுட் சப்ளைவே காலி ஆயிரும் போலயே. இங்கேயே நானும் செத்து போய் ஜாம்பி மாதிரி மாறிட்டா. ஒரு விஷயம் மட்டும் நான் ஷுவரா தெரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாமே இல்யூஷன்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ஜாம்பி தான். பட் என் லெவல் தான் ஏன் 1லயே இருக்குன்னு தான் எனக்கு இப்போ வர தெரியல. இது ஒன்றும் கேம் கிடையாது, செத்தா நான் திரும்ப வர்றதுக்கலாம். ஸோ இங்க நான் இறந்தா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பா நான் சாகக்கூடாது அப்படின்னு ஹீரோக்கு போயிட்டு ஃபைட் பண்றான். இதோட அட்டாக் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியும். ராயல் பில்டரை எப்படி தோக்கடிக்கணும் நல்லாவே தெரியும். அப்படின்னு அதோட ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ முட்டியால டக்குன்னு தடுத்துட்டு அந்த டைம்ல வர ஓப்பனிங்கை வச்சு டக்குன்னு அதோட வயிற்றுல வெட்டுறான். எதிரி எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதோட தலையை வெட்டினா அதுக்கு அதை முடிஞ்சது அப்படின்னு பிராட் சொல்லியிருப்பான். என்ன எதிர்பார்த்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக வச்சு நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் இப்போ அதோட தலையை வெட்டுறான். அந்த மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் ஆயிருது. அதுகிட்ட இருந்து ஒரு ஸ்பெல் டாம் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. மிஸ் கேட்லயே தான் என்ன தேடுவாங்க. நம்ம ஹீரோ கதவை திறக்க போனா அது திறக்க மாட்டேங்கி. ஒருவேளை இது புஷ் பண்ற டைப் போல நான் தான் மறந்துட்டேன். நம்ம ஹீரோ புஷ் பண்ணி பார்த்தா அப்பவும் ஓப்பன் ஆகல. செக்ஸை நம்ம ஹீரோ வயிற்றுல கட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா 50th ஃப்ளோருக்கு ஓடுறான். ஏன்னா அதை கிளியர் பண்ணாதான் இப்போ டேரக்டா வெளியே போக முடியும். இந்த ஸ்மெல்லை பார்த்து மான்ஸ்டர்ஸோ பயந்து ஓடிடுங்க. ஸோ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அங்க 50th ஃப்ளோருக்கு போறான். போற வழியில நிறைய ட்ரெஷர்லாம் நம்ம ஹீரோ கிடைக்குது. மான்ஸ்டர் லாக்கோட ஹெல்ப் மூலியமா நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா இப்போ 50th ஃப்ளோர் பாஸ் ரூமுக்கு போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட மேஜிக்கல் சாக்குள்ள டைம் ஸ்டாப் ஆகி இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஆல்ரெடி நிறைய சாப்பாடு ஸ்டாக் பண்ணி தான் வச்சிருக்கான். அதுக்குள்ள டைம் ஸ்டாப் ஆகி இருக்குங்கிறதுனால எவ்வளவு வருஷங்கள் ஆனாலுமே அந்த சாப்பாடு கெட்டு போகாது. இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.